கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலையும் ஆண்டவர் தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்க விரும்புகிறார். 3 காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. 1, விசுவாசிக்க வேண்டாம், நம்ப வேண்டாம், உன் வாயை திறக்க வேண்டாம் அப்படின்னு 3 காரியம் சொல்றாரு. முதலாவது காரியத்தை அவர் எப்படி சொல்றாரு? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. எச்சரித்த ஆண்டவர் சொல்றார், இந்த 3 காரியத்தையும் நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த 3 காரியமும் யாரை சார்ந்ததா இருக்கிறதுனா, அந்த வசனத்தின் பிரகாரம் மனுஷர்களை சார்ந்ததா இருக்கு. சிநேகிதர்கள், வழிகாட்டி, அப்புறம் மடியில் படுத்து கொள்ளுகிறவள், அதுவும் ஒரு ஸ்திரீயை தான் குறிக்குது. இப்போ இந்த 3 காரியமும் ஒரு மனுஷிகமான ஒரு நபர்களை குறிக்கிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நாம் செய்ய வேண்டும்படியாய் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பிரதானமான காரியம், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் நம்முடைய வாயை மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தையும் திறந்து நம்முடைய சகல காரியத்தையும் ஊற்றிவிட வேண்டும் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இது எதை உணர்த்துகிறது? ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது, ஆனால் அதே காரியத்தை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது எதை உணர்த்துகிறது தெரியுமா? இந்த காரியங்கள் தேவனுக்குரிய காரியங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தராரு. விசுவாசம் என்பது அது தேவனுக்குரியது. தேவஜனங்களாகிய நாம் தேவனை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை என்பது தேவனுக்குரியது. தேவஜனங்களாகிய நாம் தேவனை மட்டுமே நம்ப வேண்டும். வாயை திறந்து சகலவற்றையும் நாம் யாரிடத்தில் அறிவிக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அறிவிக்க வேண்டும். அது தேவனுக்குரியது. சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் வாயை விரிவாய் தர நான் இதை நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தேவன் இடத்துல தான் என்ன பண்ணணும்? நம்முடைய வாயை திறந்து நம்முடைய இருதயத்தில் உள்ள சகல காரியங்களையும் ஊற்ற வேண்டும். அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் உள்ள சகல காரியத்தையும் ஏலியின் இடத்தில் அல்ல, அவள் தேவனிடத்தில் ஊற்றினாள். அதனால அவள் எந்த காரியத்தை தேவனிடத்தில் விண்ணப்பமாய் ஊற்றினாலோ அந்த காரியத்தின் பலனை அவள் பெற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்க தேவன் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இந்த 3 காரியமும் தேவனுக்குரிய காரியம். ஆனால் இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த 3 காரியங்களையும் மனுஷருக்குரியதாக மாற்றுறாங்க. அவங்க மனுஷனை விசுவாசிக்கிறாங்க. நான் இருக்கிறேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டான்னா அவனை முழுமையாக விசுவாசிக்கிறாங்க. அவன் சொல்கிற வழியின்படி நடக்கும்படியாக அவங்க அவனை நம்பி என்ன பண்ணுறாங்க? செயல்படுறாங்க. அவன் சொல்கிற காரியங்களை கேட்டு அதன்படி செயல்படுறாங்க. அது மாத்திரமல்ல, தான் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற நபர்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய எல்லா ரகசியங்கள், தங்களுடைய எல்லா இருதயத்தில் உள்ள சகல காரியத்தையும் அவங்க சொல்கிறாங்க. சிம்சோன் என்ன பண்ணினான்? தெளிலாள் கிட்ட எல்லாவற்றையும் சொன்னதுனால, வாயை திறந்து எல்லா உண்மைகளையும் அவளிடத்தில் சொன்னதுனால அவன் தன்னுடைய சகல நன்மைகளையும் இழந்து போனான். தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சகலவற்றையும் அவன் இழந்து போனான். இது நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவனுக்குரியதை மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தேவன் ஒருவரே நமக்கு முன்பாக சென்று சகலவற்றையும் செய்கிறவர். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், தடைகளை உடைக்கிற தேவனாகிய நான் உனக்கு முன்பாக செல்வேன், என் நாமத்தை கொண்டு நீ தடைகளை உடைப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அநேக வசனங்களை தந்திருக்கிறார். அப்படி இருந்தும் மோசே என்ன பண்ணினாரு? ஜனங்களுடைய ஆலோசனையின்படி தேவனால் தரப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தேசம் எப்படிப்பட்டது என்று அறியும்படியாய் அவர்களுக்கு முன்பாக யாரை அனுப்பினார் தெரியுமா? கோத்திரத்திற்கு ஒருவனாய் தெரிந்து கொண்டு 12 நபர்களை அனுப்பினார். அதில் 2 நபர்கள் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை சொன்னாலும் மீதி மெஜாரிட்டியா 10 பேர் என்னதான் சொன்னாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களை தான் சொன்னாங்க. அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாம முறுமுறுத்து சகல காரியங்களை செஞ்சதுனால அவங்க ஆசீர்வாதமாய் சுதந்திரிக்க வேண்டிய அந்த தேசத்தை 40 வருஷம் கழித்து, அவங்க வனாந்திரத்தை சுற்றி அலைந்து திரிந்து 40 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்க? சுதந்திரிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான். தேவனுக்குரிய ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்காம மற்ற ஜனங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் உலக ஐஸ்வர்யங்களுக்கும் இப்படி அநேக காரியங்கள் அழிந்து போகிற இம்மைக்குரிய காரியங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால நாம் பெற வேண்டிய அநேக பலன்கள், ஆசீர்வாதங்களை இன்னும் நாம் சுதந்திரிக்காமல் நாம் சுற்றி அலைந்து திரிகிறவர்களா இருக்கிறோம். ஆகார் ஏன் அலைந்து திரிந்தா? அவளால் முடிந்த மட்டும் அவள் தன்னுடைய சுயத்தை நம்பி அவள் என்ன பண்ணினான்? தன்னுடைய பிள்ளைக்கான ஊற்றை, அவள் தண்ணீரை தேடினாள். ஆனால் எப்பொழுது தன்னால் முடியலன்னு வருதோ அவள் தூரமாக போயிருந்து அழுத பொழுது தேவன் சத்தத்தை கேட்டாள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. அதையும் அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டர்கிட்ட போய் அழணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டர் சமூகத்தில் அவர்கிட்ட உதவிக்காக கேட்கும்போது ஆண்டர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஆண்டர் அதுதானே சொல்கிறாரு, முதன்மையான ஸ்தானம் தேவனுக்குரியது. எல்லா முதன்மையான காரியங்களும் முதன்மையான ஸ்தானமும் தேவனுக்குரியது.
இந்த விசுவாசம், நம்பிக்கை, நம்முடைய வாயை திறந்து சகலத்தையும் அறிக்கை பண்ணுகிற காரியம், நம்முடைய எல்லா இருதயத்தின் நினைவுகளையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றுகிற காரியம், இவை மாத்திரமல்ல, இந்த 3 காரியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவை எல்லாமே தேவனுக்குரியது. நம்ம தேவனை முழுமையாக விசுவாசிச்சோன்னா அவர் நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர்களை என்ன பண்ணுவார், இந்த உலகத்தில் அவர் ஏற்படுத்தி தருவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய முழு விசுவாசம், நம்பிக்கை, தன்னுடைய பலனாய் தேவனை தன்னுடைய இருதயத்தின் கண்மலையாய் அவர் வைத்திருந்ததுனால எல்லாவற்றையும் தேவனுக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுத்து அவரை சார்ந்து தேவனை தன்னுடைய அடைக்கலமாய் தன்னுடைய எல்லாமுமாய் கொண்டு அவர் வாழ்ந்ததுனால தாவீதுக்கு நன்மை செய்யும்படியாய், தாவீதுக்கு அனுகூலமாய் இருக்கும்படியாய், தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டும்படியாய் தேவன் என்ன பண்ணினார், அவருக்கு அனுகூலமாய் நன்மையான நபர்களை தேவன் அவருக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவனை சார்ந்து தேவனை நம்முடைய நம்பிக்கையாக தேவன் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றும்படியாக நம்முடைய வாயை திறந்து சகலத்தையும் அவரிடத்தில் சொல்லுகிற தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோன்னா நமக்கு எந்த வீழ்ச்சியும் கிடையாது. அதற்கு பதிலாக என்ன தெரியுமா நடக்கும், நமக்கு நன்மை செய்யும்படியாய், நமக்கு நல்ல காரியங்களை உடனிருந்து ஞானமாய் செயல்படும்படியான நபர்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவார். அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம ஏதாவது மனுஷங்களை நம்ம இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு எல்லா விதத்திலும் பலனாக இருப்பாங்க, இவங்க மேலே விசுவாசம் வைக்கிறேன், என்னுடைய சகல காரியத்தை நான் இவங்க கிட்ட சொல்வேன்னு சொல்லி நாம ஏதாவது ஒரு நபர்களை தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை தேவனை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு பதிலாக அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களால நிச்சயமாக நமக்கு என்னதான் வரும், நமக்கு அவங்களால பிரச்சனை தான் வரும். அகிதோப்பேலால் அப்சலோமுக்கு பிரச்சனை தான் வந்தது. அகிதோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல் இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த நேரத்தில் அந்த ஆலோசனையை அப்சலோம் கேட்காதபடிக்கு அதை பைத்தியமாக்கி போட்டுட்டாரு. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக வைக்கிறோமோ, தேவனுடைய ஸ்தானத்தை யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்களால நிச்சயமாக நமக்கு பிரச்சனை தான் வரும். அவங்களால நமக்கு நன்மை இருக்காது. ஏன்னா அது தேவனுக்குரிய ஸ்தானம். தேவன் மட்டுமே தீமை இல்லாத முழுமையான நன்மைக்குரியவர். அவரிடத்துலேருந்து நமக்கு வருகிறது தான் ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனியில் தீமையே கிடையாது, அது முழுக்க முழுக்க நன்மையானது. ஆனால் பிசாசினிடத்துலேருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற காரியம் நன்மை இருந்தாலும் அதே அளவு அதில் என்ன இருக்கும், அதை விட அதிகமாக தீமை தான் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பயன்படுத்துகிற அநேக பொருட்கள் அது உலகத்தை சார்ந்து வந்ததுனால நன்மை இருக்குதோ இல்லையோ அதில் அதிகமாக என்ன தான் இருக்கும், தீமை தான் இருக்கும். ஆனால் தேவனிடத்துலேருந்து நமக்கு தரப்பட்ட எல்லாமே முழுக்க முழுக்க நன்மையானது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், வேதத்தில் உள்ள வார்த்தைகள், பரிசுத்தவான்கள், இப்படி அநேக காரியங்கள் நமக்கு முழுக்க முழுக்க நன்மைக்குரியதாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தேவனுக்குரிய ஸ்தானத்தை நம்ம வேறு எந்த காரியத்திற்கும் கொடுக்கக்கூடாது. மனுஷனை நம்பக்கூடாது, நண்பனை, சிநேகிதனை நம்பக்கூடாது. என் ஃப்ரெண்டு சொன்னால் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எதையும் கேட்கக்கூடாது. அது தேவனுக்குரியதா, தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதா, அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதா, என் வாழ்க்கையில் தேவன் என் மேல் வைத்திருக்கிற சித்தத்திற்கு உட்பட்ட காரியமா, அப்போ நான் அதை செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி தேவனை விசுவாசித்து அவரை மட்டுமே விசுவாசித்து வாழ வேண்டும். அது மாதிரி ஹை போஸ்ட்டில் இருக்கிறாங்க, இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி மற்ற மனுஷர்களுடைய ஸ்தானத்தையும் அவர்களுடைய ஞானத்தையும் வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் காட்டுகிற வழியில் நடக்கக்கூடாது. யோவான் 14:6 பிரகாரம் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வழி. அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் சத்தியத்தின்படி தான் வாழ்ந்தார். துவக்கம் முதல், அவருடைய பிறப்பு முதல், அவருடைய இறப்பு, அதன் அவர் கல்லறையில் வைக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி அதன் பிற்பாடு அவர் உயிர் தெழுந்தது எப்படி தான், வார்த்தையின்படி தான். இன்றும் அவர் நமக்காக பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருப்பதும் வார்த்தையின்படி தான். அப்போ சத்தியத்தின்படி அவர் வாழ்ந்தார். அதனால பிதாவாகிய தேவன் அவருக்குள் தான் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை வழியாய்க்கொண்டு அவர் நமக்கு காண்பித்து தந்த, அவர் நமக்கு தந்த இந்த சத்தியத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோன்னா நிச்சயமாக அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை நாமும் சுதந்திரிப்பது அதிக நிச்சயம். தேவனை மட்டுமே விசுவாசிப்போம். தேவன் காட்டுகிற வழியாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில், இந்த சத்தியத்தில், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதை நம்புவோம், வேத வார்த்தைகளை நம்புவோம். நடக்காதுன்னு மனுஷன் சொன்னாலும் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னால் வார்த்தையை நம்புவோம். வார்த்தை தான் நம்முடைய வழிகாட்டி. வார்த்தையை நம்புவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்முடைய வாயை திறந்து தேவ சமூகத்தில் அவரிடத்தில் ஊற்றுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவருக்குரியவர்களாய் நம்மை உருவாக்கி அவருக்குள் பலப்படுத்தி நிலைநிறுத்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.